तद्विष्णोः परमं पदकं तदामसन्ति सुरेः दिवीवरचुरादतं तद्विप्रास्मन्यभोजाकृपासत्समिन्तते विष्णोद्य परमं पदं பெருமாள் க்ஷீராப்தி சைன நாராயண பெருமாள் க்ஷீராப்திநாதன்னா பார்க்கடல் நாயகன் பெருமாள் மந்தகாசமாக புண்டரீகாட்சினாக மமந்த கண்களுடன் சிரிச்ச முகமோத்தோடு பெருமாள் பேர் சேவார்த்தி பக்கம் பெருமாள் தலையை திருப்பிண்டு நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பெருமாள் தயாராக காத்துட்ருக்கு. க்ஷீராப்திநாத பெருமாள் பெருமாளுக்கு 4 திருக்கைகள் அபேகஸ்தம், சக்கரம், சங்கு, அந்த கை காலில் வச்சிருக்கு. மார்ல க்ஷீரநாயகி தாயார் பெருமாளை பிரிந்து மீண்டும் தம்பதிகள் ஒன்றாக கூடிய ஸ்தலம் மகாலட்சுமி க்ஷீரநாயகி தாயகன் பேரில் பெருமாள் இந்த ஊரில் அவதாரம் பண்ணி வில்லுமரத்தில் தபஸ் பண்ணி பெருமாள் அடைந்த ஸ்தலம். ஆகையினால தம்பதிகளுக்கெல்லாம் ஒன்றா இருக்கணும், சதிபதிகள் ஒன்றா இருக்கணும், கல்யாணம் கொஞ்சம் கல்யாணம் நடக்கணும், தீர்க்க சொம்மல்யம் கிடைக்கணும், கைவிட்டு போனவங்களும் கிடைக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறது பிரார்த்தனா ஸ்தலம். க்ஷீரநாயகி தாயார் க்ஷீராப்திநாதன் பெருமாள் தாயார் ஒரு சேர செழிக்கலாம். பெருமாள் பாத தரிசனம் பாப விமோசனம். பொதுவாக சைன பெருமாளுக்கெல்லாம் திருவடியில் பத்மாகார மண்டலமாக திருவடி மேலே ஒரு தாமரை புஷ்பத்து மேலே தான் திருவடி இருக்கும். இங்கே சொந்தமான திருவடி. பெருமாள் வைகுண்டத்து வெளியில் வந்தவர் அப்படியே எங்கள் சைனத்தில் இருந்திருக்கார். வைகுண்டத்தில் வந்து வெறும் பெருமாள் சைனத்தில் இருக்க அலங்காரம் கிடையாது. பெருமாள் சொந்தமான திருவடி. திருவடிகளில் தண்டைகள்னா அந்த காலத்தில் ஆபரணங்கள் அதெல்லாம் சாத்திட்டு இருக்கார். கைகளில் காப்புகள், கங்கணங்கள், கழுத்தில் மணிமாலைகள், மாலைகள்லாம் சாத்திட்டு சர்வாலங்கார பூஷிதராக பெருமாள் சைன பெருமாள் 4 திருக்கையோட சுவாமி வீட்டில் இருக்காருங்க. தாயாருக்காக இந்த சேவையை கொடுத்துருக்கார் பெருமாள். தாயாருக்கு ஸ்ரீதேவி தாயார் பெருமாள் தலைமாட்டில் எல்லாம் பட்டு பைதாம் பட்டு புடவைலாம் சாத்திட்டு தீபாவளிக்காக பட்டு வஸ்திரம் சாத்தி சேவை சாதிக்கிறார். பெருமாள் பாத சேவை பூமி நாச்சியார் பூமி தேவி தாயார். நாபி கமலத்தில் பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா விஷ்ணுகுமார விஷ்ணுபுத்திராய நமகா பிரம்மா கொண்டு பிரம்மா விஷ்ணு குமாரன். நம்மளாம் ஜீவராசிகள்லாம் பெருமா படிக்கிறார். எத்தனை ஜீவன்களை எத்தனை காலம் படிக்கணும், என்ன குணங்களை படிக்கணும்னு சொல்லிட்டு தன் தந்தையாகிய மகாவிஷ்ணு சொல்படி பெருமாள் பிரம்மதேவன் லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார். அப்படி படைக்கப்பட்டவர்களாம் பெருமாள் காக்கிறார். அகிலருக்கு ஜெகத் ரட்சகன் சொல்கிறது ஜெகநாதன் தான் திருநாமம். நம்ம ஊரில் சைன பெருமாளாக சேவை சாதிக்கிறார். இந்த பாம்புக்கு ஆதிசேஷன் திருநாமம் 5 தலை ராஜநாகம். நாகங்களுக்கெல்லாம் ராஜா அவர். 5 தலை கொண்ட பெரிய பாம்பு மேலே ஆதிசேஷன் பாம்பு மேலே பெருமாள் சயனிச்சிருந்து சயன கோலத்தில் இருக்க. பெருமாள் வைகுண்டத்து வெளியில் வந்த வெகுகாலமாக வைகுண்டத்துக்கு திரும்பவே இல்லை. அவர் எப்படி அடையணுமேன்னு சொல்லிட்டு தாயார் மனம் உருகி வேண்டிக்கும் பொழுது மார்க்கண்டேய மகரிஷி இந்த திரிலோக கிராமத்தில் சிவபெருமான் ரிஷபத்து மேலே சிவனும் அம்பாலும் மீட்டு இருக்கா. அவரை சேவிக்க 30 தேவன் நம்ம இருக்கானுங்க. அந்த புண்ணிய பூமியில் போய் பெருமாளை சேவை தபஸ் பண்ணால் பெருமாள் கிடைப்பாருன்னு மார்க்கண்டேய மகரிஷி தாயாருக்கு உபதேசம் பண்ணுறார். உடனே தாயார் இந்த பட்சிராஜ சுவாமியை கருடன் ஆயிடுச்சுன்னு இந்த பூமிக்கு வந்து வாசல் ஒரு திருக்குளம் புஷ்கரணி ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் நீராடிட்டு பெருமாள் நோக்கி இந்த பூமியில் தபஸ் பண்ணுறா. ஆகையினா அந்த குளத்துக்கு லட்சுமி தீர்த்தம்னு பேர். பலகால தாயார் தபஸ் பண்ணும்போது ஒரு தாயார் மூச்சு காத்துலேருந்து ஒரு செடி உருவாகி விருட்சமாக வளர்ந்ததாக ஐதீகம். அதற்கு ஸ்ரீபத்ரம்னு பேர். அது தாயாருக்கு மரமாக வந்து தாயார் நிகழ் கொடுத்தது. ஸ்ரீபத்ரம் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி குடிகொண்ட தாவரம்னு பேர். தமிழில் அதுக்கு வில்வம் அப்படின்னு பேர். ஆகையினால கலியுகத்துக்கு வில்வத்தை அறிமுகப்படுத்தின பூமி இதுதான். பெருமாளுக்கு ஸ்தல விஷம் வில்வம் தான். பொதுவாக இந்த கலியுகத்தில் வில்லத்தால் அர்ச்சிக்கப்படுகிற ஒரே திவ்ய தேசம் நம்ம திருலோகி பெருமாள் தான். வேறு எங்கேயும் பெருமாளுக்கு வில்வம் சேர்க்க மாட்டேன். வில்வம் சேர்க்கறது நம்ம விசேஷ பலனை கொடுக்கும். தாயார் நேர பெருமாள் பிரத்யட்சமாக தோன்றினோன்னே என்ன வர வேணும்னு கேட்டார். எல்லா யுகங்களையும் நீங்கள் எல்லாம் நம்ம ஒன்றாவே இருந்திருக்கோம். இந்த கலியுகத்தில் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டால் ஆகையினால 2 பேர் பிரியக்கூடாது, தம்பதிகள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தந்தைன்னு சொல்லிட்டு திருக்கல்யாணம் பண்ணிட்டு தன் மார்பலேஸ் பண்ணுறதாக ஐதீகம். ஆகையினாலே பெருமாளும் தாயாரும் ஒன்றாக இங்கே சேர்த்து வைக்கலாம். மீண்டும் திருக்கல்யாணம் வந்தது. தாயார் இன்னும் வர வேணும்னு கேட்டுட்டா. நீங்கள் சங்கு சக்கரபாணியாக வைகுண்டத்து வெளியில் வரும்பொழுது சங்கு சக்கரபாணியாக கௌச மணிமனாட்சி சர்வாலங்கார பூஷிதராக அலங்காரத்தில் வந்து அதே மாதிரி எனக்கு சேவை சாதிக்கும் சொன்னதுனால அவ்வாறே தந்தைன்னு சொல்லிட்டு இந்த ஆதிசேஷன் வர வச்சு நின்ற நாராயண பெருமாள் அந்த பெருமாள் சைனத்தில் இருக்கிறதா இருக்க க்ஷீராப்தி சைன நாராயண பெருமாள் திருநாமம். ஆகியனால பெருமாள் 4 கைகளோடு சேவை சாதிக்கிறார். பொதுவாக எல்லா சைன பெருமாள்லாம் 2 கைகள் தான் இருக்கும். அபயஸ்தம் வெளிகஸ்தம் தான் இருக்கும். இது பெருமாள் 4 கைகளோடு தாயாருக்காக இந்த சேவையை கொடுத்துருக்கார். பெருமாள் நட்சத்திரம் திருவோணம். ஒரு மாதம் ஒரு பெருமாளுக்கு நட்சத்திரங்கள் உண்டு. இந்த பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு சாயங்கால வேலையில் அகட்டு தீபங்கள்லாம் எடுத்து
கோயில் பின்னாடி உள்ளத்தை பறிச்சுன்னு வந்து உள்ளத்தால் அடுத்து தொட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணும்பொழுது அடுத்த ஒரு மண்டலத்தில் நம்ம பார்த்து நடக்காது நடக்கதா ஐதீகம். என்ன தாத்பரியம்னா, பெருமாள் தாயார் கல்யாணம் பண்ணிட்டா தாயார் எல்லாரும் போய் தொட முடியாது. ஆகையான தாயாரோட பத்திரமாக உள்ளத்தை நம்ம வந்து தொட்டு பெருமாள் அர்ச்சனை பண்ணும்பொழுது சகல சௌபாக்கியம் ஏற்படுங்கிறதாங்க ஐதீகம். பெருமாள் சிரிச்ச முகமாக இருப்பார். சிரிச்ச முகமாக இருந்தால் பெருமாள் பாப விமோசகராக இருக்கார். பாவங்களே பொல்லாத பாவம் பித்ரு சாபங்கள் 16 வகையான சாபங்கள் இருக்குது. அதில் பித்ரு சாபம் மோசமான சாபங்கள். பித்ரு சாபங்கள்னா பெரியவாளுக்கு மூதாதையர் தர்ப்பணங்கள் பண்ணாமல் சாத்தங்கள் பண்ணாமல் இருக்கிறது. ஆற்றுல ஒரு நல்ல நடக்காமல் இருப்போம். குழந்தை 30 வயசாக கல்யாணம் பண்ணாமல் இருப்பான். பையன் சரியாக மனசு சரியில்லாமல் இருப்பான். ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும். அவள் ஜோசிகர் போய் கேட்டேன்னா, உங்கள் தாத்தா அவரோட தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணல, அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணலன்னு சொல்லுவாள். நம்ம தாத்தாவுக்கு பார்த்து விட மாட்டோம், அவளால் தர்ப்பணம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி பித்ரு சாபங்கள் ஏற்பட்டுவா. பெருமாளை சேவிச்சாலே அவள் பண்ணி பாவம் மட்டும் இல்லாது அவள் மூதாதையர் செய்த பாவங்களும் அடுத்த வர 7 தலைமுறைகள் புள்ள பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் 7 14 தலைமுறைகளும் செய்த பாவங்கள் பித்ரு சாபங்கள் ஒரு கான்செப்டே இல்லை. பெருமாளை சேவிச்சாலே போயிடும். அதனால பித்ரு சாபங்கள் சொல்லலாம் இருக்குது. பெருமாள் அதெல்லாம் இன்னொருத்தோட தன்னுடைய பாவங்கள்லாம் பெருமாள் நம்ம வாங்கிக்கிறார். நம்மளுக்காக பெருமாள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். நான் சேவிச்சுக்கோங்க. நாராயண தகே வாசுதேவா இது நன்னோ விஷ்ணு ஸ்ரீராப்திநாதன்னு சொன்னேன். சைனாய பெருமாள் சொல்லி ஸ்ரீராப்திநாதன்னா பார்க்கடல் நாயகன். 100 வைணவ திவ்ய தேசங்கள் 108. இந்த 108ல் 106 தான் இன்விசிபிளாக நம்ம போய் நேரம் பார்க்கலாம். ஃப்ளைட்லேயோ கார்லேயோ ட்ரெயினில் போய் பார்க்கலாம். 108வது விதம் ஸ்ரீ வைகுண்டம். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஜென்மத்தில் சில புண்ணியங்களை பொறுத்து பெருமாள் அடுத்த ஜென்மத்திலுமே இல்லாமல் மறுபிரிவை இல்லைன்னு சொல்கிற திறமை ஜென்மங்கள் இல்லாமல் பெருமாள் நம்மளை வந்து வைகுண்டத்துக்கு நம்ம ஆத்மாவை வலதுகையை பிடிச்சி அழிச்சுன்னு போகிறதாக ஐதீகம். ஐஷிமா திருவடி வாரத்தில் வச்சுப்பேன். அந்த திருவடிக்கு போயிட்டோம்னா நித்திய சூரியர்கள் நம்ம வைகுண்ட வாசிலாம் நம்ம போடுறோம். பத்திரிகைலாம் போடுவோம். வைகுண்டவாசி தாத்தா அப்பாலாம் போட்டால் வைகுண்டவாசின்னு போடுவோம். அவங்க வைகுண்டத்தில் வாசம் பண்ணுறதாக ஐதீகம். அந்த திருவடிக்கு போயாச்சுன்னா சம்சார சாக லௌகிக பந்தங்கள் எதுவுமே தெரியாது. பெருமாள் திருவடி தான் இருக்கும். பசி தூக்கம் ஒன்றுமே இருக்காது. எப்போ தான் பெருமாள் திருவடியை பார்த்துட்டே இருப்போம். அது வைகுண்ட பிராப்தி. இந்த 107வது திவ்ய தரிசனத்து பார்க்கடல் சேவை. பார்க்கடல்னா கடற்கரை போய் காட்சி கொடுத்தது. அது இது மாதிரி பெரிய ஆச்சாரிய புருஷார் எதிகள் ஆச்சாரிய மகா பெரியவாள்லாம் யோகிகளுக்கெல்லாம் பெருமாள் காட்சி கொடுப்பார். நம்ம சாதாரண அஞ்ஞானிகளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறப்ப அப்போ கடலில் போய் பார்க்க முடியாது. கடலில் எப்படி இருப்பாரு? இதே மாதிரி உபயநாச்சிமார்கள் புடைசூழ நாபிகம்பத்தில் பிரம்மதேவன் பெரிய பாவம் மேலே சயனிச்சுண்டு சயனாதிவாசமாக பெருமாள் ஆயுஷேஷன் மேலே சயனிச்சுட்டு சயனத்தில் இருப்பார். இதே மாதிரி தான் பார்க்கடலில் இருப்பாராம். அதே மாதிரி இதே மாதிரி பாடினது வந்து கூரத்தாழன் ஆச்சாரிய புருஷர். ராமானுஜர் சிஷ்யர்களில் கூரத்தாழன் ஒருத்தர் இருக்கார். அவர் காஞ்சிபுரம் பக்கத்தில் கூரங்கிற ஊரை பிறந்தவர். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அவர் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருக்கும்பொழுது அவர் அதை சேவிக்கிறதுக்கு போகும்பொழுது இந்த ஒரு வழியாக போகும்போது இந்த பெருமாளை சேவிச்சுட்டு 107வது விதேசத்தை அங்கேயே சேவிச்சுட்டேன். பார்க்கல் சேவை இங்கேயே கண்டேன்னு பாடியிருக்கார். இங்கே சேவிச்ச பிறகு அவர் 106 பார்த்துட்டு 107 இங்கே சேவிச்சுட்டார். அடுத்து 108 தான் அது ஸ்ரீவைகுண்டம். நேராக நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் அடையிறதுங்கிறது டேரெக்டாகவே பெருமாள் அடைஞ்சிட முடியாது. ஆச்சாரிய மூலமாக தான் நம்ம அடையணும். பெருமாள் பக்தியை விட ஆச்சாரிய பக்தி வசந்தது. ஆச்சாரிய மூலமாக தான் இப்போ பெருமாள் அடையலாங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயங்கள். அந்த வகையில் கூரத்தாழ சுவாமி வந்து பெருமாளை சேவிச்சுட்டு 107 பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு காஞ்சி ஸ்ரீரங்கம் போய் ஆச்சாரியன் தண்டனை சமைச்சிட்டு அப்படியே பரமத்துக்கு எழுதியாச்சு. திருநாள் அலங்கரிச்சாச்சு. அவர் எழுதுமா கதையில சொல்கிறேன். அவர் எழுதி வச்சுட்டு போய் எதுக்கு என்ன ராமாஜர் ஸ்லேகை வச்சுச்சு. ஆஹா சிஷ்யன் நான் இருக்கேன், சிஷ்யன் பரவம் வச்சுட்டாரு அப்படின்னு அவர் அப்போ சொல்லிட்டு போனாராம். எங்களோட ஆச்சாரியம் வந்தாருன்னா சொல்லுங்கோ, அவருக்காக வைகுண்டத்தில் போய் சீட்டு போட்டு வைக்கிறேன் அப்படி சொன்னாராம். அதனால தான் சீட்டு போகிற வைக்க வந்து போடுறது. வைகுண்டம் போய் பெருமாட்ட சிபாரிசு பண்ணி என் ஆச்சாரியம் ஏறினாலும் அதுக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கிறீங்க தான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு கூரத்தாழ பரம்பிச்சதாக ஐதீகம். அந்த கூரத்தாழ சுவாமி வந்து இங்கே பெருமாளை நோக்கி பார்க்கல் சேவைக்கு சேவிச்சேன் அப்படி பாடியிருக்கு. ஆகையினால 107வது விதேசம் இப்போ சேவிக்கணும். 106 சேவிக்கலாம் பரவாயில்ல. இந்த 107 சேவிச்சாலே 106 சேவிச்ச பலன் கிடைக்கும். நான் சேவிச்சுக்கோங்க. அதோ தேவாவந்தனோ ஜோ விஷ்ணு சக்கரமே பிருத்திவியா சத்தாமிகீதம் விஷ்ணுச்சக்கரமே வேதாந்தேவதம் சமூல சிவாகம் சுரேஷி ஜாதஷி அனீயாயம் செம்பதோ தரிதோ ததாது ஹகாதம் ஜரணம் சர்வவியாதினா சமஸ்தவாவதனம் ஸ்ரீராப்திநாத பாதோதகம் சரணம் சரணம் பிரபத்தியே.